ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எல்லாம் சோகமாக இருக்க மாதிரியா இருக்கா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இன்றைய நாளிலுமாக சங்கீதம் 55 அதிகாரம் 22 வசனம் ஒருவர் வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 55 அதிகாரம் 22 வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஐம்பத்தஞ்சு 22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். பாரம், பாரம் சொன்னால் இங்கிலீஷில் பேர்டன். பாரம் சொன்னாக்கா கடன், கவலை, கண்ணீர், வேதனை, தீராத வியாதி மற்றும் நிறையா சொல்லிக்கொண்டே போகலாம். பாரம், ஒரு மனிதனுடைய பாரம் என்ன செய்யுமா? வெளியில் தெரியாது, முகத்தில் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. பொதுவாக பெண்கள் என்ன செய்வாங்க? சில மன கஷ்டத்தை பக்கத்தில் இருக்க லேடிஸ்ட்டை பேசி கொட்டியாவது தீர்த்துக்குவாங்க. ஆம்பளைங்க என்ன செய்ய மாட்டாங்க? வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. 1000 பிரச்சனை இடியே விழுந்தாலும் அப்படி அப்படின்னு நிற்பாங்க. வெளியே யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. ஆனால் பெண்கள் பொதுவாக தன்னுடைய பாரத்தை ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? உன் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஏன் தாவீது இந்த வார்த்தை, இந்த அதிகாரத்தில் ஏன் இந்த தேவன் அந்த வார்த்தையை சொல்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா, எந்த சூழ்நிலையில் தாவீது பாதிக்கப்பட்டிருக்கார். ஏதோ ஒரு சூழ்நிலையில் தாவீது பாதிக்கப்பட்டிருக்கார். அதனால தான் ஆவியான அந்த வார்த்தையை சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 2 சாமுவேல் எடுத்துக்கொள்வோம். 2 சாமுவேல் 16 அதிகாரம் 23 வசனம். 2 சாமுவேல் 16:23. போதும். இப்போ இந்த அதிகாரத்தினுடைய பின்னணி என்னன்னு சொல்லி பார்த்தா, அந்த 2 சாமுவேலில் 15, 16, 17 இந்த 3 அதிகாரத்தையும் வாசித்து பார்த்தா அதோடைய பின்னணி தெரியும். இந்த அதிகாரம் சங்கீதம் 55 அதிகாரத்துடைய பின்னணி இதில் போட்டிருக்கு. இதில் அகித்தோப்பேல் அப்படின்னு யாருன்னு சொன்னாக்கா, தாவீதுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிற ஒரு நண்பன். அந்த நண்பனுடைய ஆலோசனை எப்படி இருக்குமா? தேவனுடைய வாக்கை போல இருக்குமா. ரொம்ப க்ளோஸாக இருப்பாராம் தாவீதுக்கு. அவர் என்ன செய்கிறாரு? தாவீதுக்கு விரோதமான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். யாரோட சேர்ந்து சொன்னாக்கா, தன் மகன் அப்சலோமோடு சேர்ந்து தாவீதை எதிர்த்து அவரை கொலை செய்யும்படியாக பல ஆலோசனையை பண்ணுகிறார்கள். இப்போ தேவனுக்கு விரோதமான காரியங்களை, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை அந்த அகித்தோப்பேல் செஞ்சு அவரும் அப்சலோமும் செய்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அவருடைய மகன் அப்சலோம் அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். பாருங்க, கவனிங்க. அதே 2 சாமுவேல் 18 15 வசனத்தை வாசிங்க. அது 14 வசனத்தை வாசிங்க. மேலே உள்ள 14 வசனம். ஆதலால் இது எதனால் அப்படி நடக்குதுன்னு சொன்னாக்கா, தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற அகித்தோப்பேல் தன்னுடைய மகன் அப்சலோமும் செயல்படுறாங்க. இதை கர்த்தர்கிட்ட தாவீது சொல்லி ஜெபம் பண்ணுறார். எப்படி ஜெபிக்கிறார்? இதயத்திலே பேசி ஜெபிக்கிறாரு. இது எந்த மாதிரி சூழ்நிலையில் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, தாவீதுடைய சூழ்நிலையில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அவர் எப்படி அழுது ஜெபிக்கிறாருன்னு பார்க்கலாம். அதே 2 சாமுவேல் 15:30 வாசிங்க. 2 சாமுவேல் 15:30. தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான்.
அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டே ஏறினார்கள். பாருங்க, அகித்தோப்பேல் அவரும் அப்சலோமும் சேர்ந்து தாவீதை கொலை செய்வதற்கெல்லாம் பிளான் பண்ணும்போது, தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால், ஒரு மலையில் நடக்கணும்னா வெறுங்கால் நடக்க முடியுமா? நம்ம ரோட்டில் சாதாரணமாக நடக்கணவே காலில் என்ன செய்யும், குத்தும் வெறுங்காலம் நடந்தோம். ஆனால் மலைகளை நடக்கும்போது நிறைய கல்லுகளும் முரடுகளும் முள்ளுமா இருக்கும். அப்போ தாவீது தன் சூழ்நிலை நினைச்சு அழுதுகிட்டே மலையில் மேல் ஏறி போகிறாரு. அது இல்லாமல் அவங்க ஜனங்களும் சேர்ந்து அழுது கொண்டு போகிறாங்க. அதில் 32ஆம் வாசங்க 32 அதுலேயே போதும். அங்கே தாவீது மலையின் உச்சி வர நடந்து வந்து அங்கே என்ன செய்கிறாராம், தேவனை பணிந்து கொண்ட போது. இதோடைய பகுதி தான் அந்த சங்கீதத்தை 55ஆம் அதிகாரத்தோட பின்னணி. இப்போ தாவீது என்ன ஜெபிக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த முதல் வசனம் வாசிங்க, சங்கீதம் 55 முதல் வசனம், முதல் 2 வசனமும். தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதையும், எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யும். சத்துருடைய கூக்குரலின் நிமித்தமும் துன்மார்க்கர் செய்யும் இடுக்கணின் நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன். இப்போ இந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல மஸ்கில் என்னும் சங்கீதம் அப்படின்னு சொல்லி தலைப்பு வரும். மஸ்கில் அப்படின்னு சொன்னால் தனக்குத்தானே தன்னோட பேசிக்கொண்டு தன் மனசில் பேசிக்கிட்டு இருக்கிறது தான் மஸ்கில் என்னும் சங்கீதம். இப்போ இந்த தாவீது சொல்லுகிறார் பாருங்க, என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல. அந்த 12ஆம் வசனத்தை பார்க்கும்போது அப்படி தான் சகிச்சிருப்பேன், ஆனால் அவன் எனக்கு தோழன், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவன் தான் எனக்கு விரோதமாக என்ன செய்கிறான், பிரச்சனை பண்ணுறான், என் தோழனாக இருக்கிறவன். நானும் அவனும் இன்பமான ஆலோசனை பண்ணி தேவாலயத்துக்கு கூட்டத்தோடு போனோம், ரொம்ப ஜாலியாக இருந்தோம் சொல்லி சொல்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தாவீது தன்னுடைய பாரத்தை ஆண்டவர்கிட்ட தெரிவிக்கிறார். தன்னுடைய பாரத்தை என்ன செய்கிறாரு, ஆண்டவர்கிட்ட தெரிவிக்கிறார். தெரிவித்து அழுவும் போது தான், ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நம்மளை ஆதரிக்கிறவர் யாரு, கர்த்தர். அடுத்து என்ன போட்டிருக்கு, நீதிமானை ஒருபோதும் தள்ளாத. கவலை இல்லாத மனுஷன் யாராவது இருக்கீங்களா, கை தூக்குங்க. எனக்கு கவலையே இல்லைங்க, எந்த கவலையுமே கிடையாதுங்க. பாஸ்டர் தூக்க போகிறாருன்னு நினைக்கிறேன், இல்லையா? கவலை இல்லாத மனுஷருக்கா சோத்திரம். அது மாதிரி கவலை இல்லாதவங்க உலகத்தில் யாருமே கிடையாது. ஒரு சின்ன வியாதி வந்தால் அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோ அப்படின்னு நினைப்போம். சின்ன காய்ச்சல் வந்தாவே பயப்படுவோம். அப்படி கவலை ஒரு மனிதன் என்ன செய்யுமா, ஒடுக்குமா. சாலமோன் சொல்கிறார் நீதிமொழிகளில் அழகாக சொல்வார், இருதயத்தில் உள்ள கவலை, ஒரு மனுஷனோட இருதயத்தில் உள்ள கவலை அவனை என்ன செய்யுமா, ஒடுக்குமா. அவனை சாவடிச்சிடும் அவனை இருதயத்தில் உள்ள கவலை. பொதுவாக என்ன செய்ய மாட்டாங்க, கவலையை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் தேவன் மனுஷன் என்ன செய்ய, முகத்தை தான் பார்க்குறான். கர்த்தர் என்ன செய்கிறாரு, இதயத்தை ஆராய்ந்து. அதுக்கு எந்த காலை வேளையிலே நம்முடைய பலவிதமான பாரங்கள் நம்ம மனதில் இருக்கலாம், அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க, ஆண்டவர் பார்த்துக்குவார். அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, இந்த நாளிலுமாக கர்த்தன் மேல் பாரத்தை வைத்து விடுன்னு சொன்னீங்க ஆண்டவரே, எங்களுடைய பாரத்தை உங்கள்கிட்ட வச்சிடறேன் ஆண்டவரே, நீங்கள் ஒருபோதும் தள்ளாட விட மாட்டீங்க எங்களை, நீங்கள் பார்த்துக்குங்க ஆண்டவர் சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். நன்றி செலுத்துகிறோம்.